ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ கணேஷாய நமஹ. சௌந்தர்ய லஹரி பூஜை விதிமுறை பற்றி முதல் வீடியோல விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பூஜை முறையிலையும் ஜப முறையிலையும் எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம். முதல் வீடியோவில் பார்த்தாலும் விதிமுறைகள் தெளிவாக புரியும். ஸ்லோகம் 29. ஸ்லோகத்திற்கான மந்திரமும் யந்திரமும். க்ளீம். தேவியின் ரூபம் மகா மிருத்யுஞ்சய பராசக்தி வடிவம். ஜபம் செய்யும் விதிமுறை. தங்கம் அல்லது செப்பு தகட்டில் யந்திரம். நாள்தோறும் 1001 முறை 48 நாட்கள் அல்லது 1000 முறை 45 நாட்கள் ஜபம் செய்து வர வேண்டும். ஜபம் செய்யும் பொழுது கிழக்கு முகமாக அமர்ந்து செய்ய வேண்டும். தினந்தோறும் ஜபம் செய்து முடித்தபின் அம்பாளின் திருவுருவ படத்திற்கோ யந்திரத்திற்கோ விளக்கிற்கோ குங்குமத்தால் துர்கா அஷ்டோத்தர அர்ச்சனை செய்ய வேண்டும். நிவேதனம் தயிர் அன்னம், உளுந்து வடை, வெல்ல அன்னம், நெய் கலந்தது, பால், தேன், தாம்பூலம் நிவேதனம். பயன்கள்: கொடிய விலங்குகளை பழக்குதல், தீயவர்களை நல் வழிக்கு திருப்புதல், கர்ப்பிணிகளுக்கு சீக்கிரம் சுகப்பிரசவம் ஏற்படுதல். இந்த 3 வித பலன்களில் எதை சங்கல்பித்து ஜபம் செய்ய தொடங்குகிறோமோ அது நிறைவேறும். ஸ்லோகம். கிரீட்டம் வைரிஞ்சம் பரிஹர புரஹா கைட்டபபிதஹா கடோரே கோட்டீரே ஸ்கலசி ஜஹி ஜம்பாரி மகுடம் பிரணம்ரே ஸ்வேதேஷு பிரசபமுபயா தஸ்ய பவனம் பவஸ்யாப்யுத்தானே தவ பரிஜனோக்திர் விஜயதே. அர்த்தம். வைரிஞ்சம் கிரீட்டம் பரிஹர. பிரம்மாவின் கிரீடத்தை தவிர்ப்பீர். கைட்டபபிதஹா கடோரே கோட்டீரே. கைட்டபனின் எதிரியான விஷ்ணுவின் கடினமான மகுடத்தில் ஸ்கலசி தடுக்கி விழுகிறீரே. ஜம்பாரி மகுடம் ஜஹி. ஜம்பாசுரனின் எதிரியான இந்திரனின் மகுடத்தை தவிர்ப்பீர் என ஏதேஷு பிரணம்ரேஷு பிரம்மா விஷ்ணு இந்திரன் என்ற இவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கையில் பிரசபம் பலர் எதிரே பரபரப்புடன் பவனம் உபயாதஸ்ய மாளிகை நோக்கி வருகின்ற பவஸ்ய சிவனுக்கு தவ அப்யுத்தானே உனது சிவனை எதிர்கொண்ட வரவேற்பில் பரிஜதோனோ பரிஜனோக்திகி சுற்றியுள்ள மக்களின் சொல் விஜயதே சிறப்புடன் விளங்குகிறது. கருத்துரை. ஹே பகவதி ஜெகதம்பா, உன்னை பிரம்மா விஷ்ணு இந்திரன் இவர்கள் தினந்தோறும் வணங்குவதற்கு வருகிறார்கள். உன் பணிப்பெண்கள் உன்னை பார்த்து, அம்மா, பிரம்மா வணங்குகிறார், அவர் கிரீடத்தை ஒதுக்கிவிடுங்கள், விஷ்ணுவின் கிரீடத்தில் தடுக்கிவிடப் போகிறீர்கள், இந்திரன் மகுடத்தை அகற்றிவிடுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே உன் அரண்மனையில் பரமசிவன் பிரவேசிக்கிறார். அப்பொழுது அவரை வரவேற்பதற்காக நீ எழுந்திருப்பது மிகச் சிறப்புடையதாக விளங்குகிறது.